வணக்கம் திலீப் குமார். எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெட்வொர்க்கிங் என்ற சீரீஸ்ல உங்களை வரவேற்கிறேன். இந்த சீரீஸ் பண்ணுவதற்கான முக்கியமான காரணம், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினுடைய எக்ஸ்பர்ட்ங்கிறதுக்காக இல்ல. நான் எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்ல, ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய சீரீஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெட்வொர்க்கிங். இந்த வெப் சீரிஸ்னுடைய 5 வீடியோஸ் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த 5 எபிசோட் வீடியோஸ்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா மறக்காம வாட்ச் பண்ணுங்க. 6வது எபிசோட்ல உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்ப ஃபன்னான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துல நீங்க பல பேரை சந்திக்கும் போது 3 வகையான மக்களை கண்டிப்பா சந்திப்பீங்க. இந்த 3 வகையான மக்களுடைய மனநிலையை பற்றி தான் இன்னைக்கு ஃபன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல் வகையான மக்களை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம். கற்பூரம்னா உடனே பத்திக்க கூடியது. அவங்க உடனே இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருப்பாங்க. நான் எப்படி இந்த வியாபாரத்தை செய்யறதுன்னு கேட்பாங்க. அதுக்காக இவங்க உடனே இந்த வியாபாரத்தை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்க கஸ்டமரா ஆவது அவங்க பிகினிங்லேயே இன்ட்ரெஸ்டா உங்க ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கற்பூரம்ன்றா உடனே பத்தக்கூடிய, உடனே இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய மக்கள் முதல் வகையான மக்கள். அண்ட் 2வது வகையான மக்கள்ங்கிறது கரித்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடனே பத்தாது, ஊதி ஊதி பத்த வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, 2 தடவை சொன்னா புரியாது. மறுபடியும் இவங்களை மீட்டிங் ட்ரைனிங்ஸ்ல இன்வைட் பண்ண இவங்க ஒவ்வொருத்தங்களா ஈவென்ட்ஸுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணி எப்பமாவது வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் முடிவெடுப்பாங்க, இந்த வியாபாரத்தை ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. இவங்களை தான் கரித்துண்டு அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் முயற்சி பண்ணி புரிய வைக்கும் போது இவங்க இந்த வியாபாரத்துக்குள்ளாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 3வது வகையான மக்களை என்ன சொல்லுவோம்னா வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. எவ்வளவுதான் ஊதி பத்த வைக்க முயற்சி பண்ணாலும் பத்தவே பத்தாது. ஒரு சில பேர் முடிவோட இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு முடிவோட இருப்பாங்களா. அந்த முடிவோட இருக்கக்கூடியவங்களை தான் வாழைத்தண்டு அப்படின்னு சொல்றோம். அவங்க கடவுளே வந்து சொன்னாலும் நான் உங்க கூட வியாபாரத்துல இணைய மாட்டேன்ற முடிவோட இருப்பாங்க. இவங்களாலதான் நிறைய பேர் இந்த வியாபாரத்துல யாருமே சேரலன்ற டிமோட்டிவேஷனோட இந்த துறையை விட்டு வெளியேறாங்க. சோ இவங்கள மாதிரி மக்கள் இருக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது, இன்னும் முயற்சி பண்ணா கற்பூர மாதிரியான மக்கள் கிடைப்பாங்க, கரித்துண்டு மாதிரியான மக்களை ஊதி பத்த வச்சு புரிய வைக்கலாம். அப்படி இந்த வாழைத்தண்டு வரும்போது இந்த மாதிரி 2 வகையான மக்கள் இருக்காங்கிறத புரிந்து கொண்டா இந்த வியாபாரத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம், நீண்ட நாள் பண்ணலாம், கன்சிஸ்டன்டா பண்ணி வெற்றி அடையலாம்ன்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணி, வீடியோவை லைக் பண்ணி உங்க டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த சீரீஸ்ல சந்திக்கலாம். நன்றி.